கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இத்தனை நாள் வீட்டில் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். செல்வா வீட்டில் 2-3 வாரமாக வந்து செல்வா தோட்டத்தில் ப்ரேயர் பண்ணுறோம். இன்றைக்கி ப்ரேயர் திங்கள், புதன், வெள்ளி, சனி 4 நாள் ப்ரேயர் 3 மணி நேரம். மாதத்தில் ஒரு நாள் வந்து காலையில் அதிகாலை ப்ரேயரு. மாதத்தில் ஒரு நாள் வந்து 24 ஹவர்ஸ் ப்ரேயர். ஒரு 12 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 12 மணிக்கு முடிக்கிறது. 12 மணி நேரம் வருதா. அப்புறம் ஒரு நாள் இடப்பட்ட நாள் டைம் வந்து கம்ப்ளீட்டாக இதிலே நமக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அவங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு இதுவும் பண்ணுறதுனால அது வந்து அடுத்து ஒரு நாள் பண்ணுவோம். அது டேட் ஃபிக்ஸ் பண்ணல. அது டைம் எப்போ ஒத்து வருதுன்னு பார்த்துட்டு பண்ணணும். இந்த பைக் நிற்குதா, சைக்கிள் நிற்குதா, அதுக்கு அந்த பக்கம் வந்து கொய்யா போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு ஷெட்டு நிறையா ப்ளூ கலர்ந்து அவங்க மச்சான், செல்வா மச்சான். இந்த கட்டடமும் செல்வா மச்சானோட. இந்த நேர பைக்கு ரோட்டில் வெஹிக்கிள் போதா, அதுக்கு நேரம் இருக்கிறது இந்த தென்னம்பிள்ளை அரிசியை லெஃப்ட் சைடில் இருக்கல, அது நெட்டுக்க வந்து செல்வா அவங்ககிட்ட 5 ஏக்கர் வரும். இந்த முன்னாடியும் கொய்யா தான் போட்டிருக்காங்க. என்ட்ரில் கேட்டு என்ட்ரன்ஸில் வந்து கொய்யா ஒரு ஏக்கர் போட்டிருக்காங்க. இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு 60 சென்ட் வரும். இது வந்து அவங்க மச்சான் பங்கு, செல்வாவுக்கு மச்சான் பங்கு. இது இடையில வர்றதுனால அவங்களோட இடம் வந்து பின்னாடி கிடக்கு. கேட்டுட்டு இதை வந்து பண்ணியிருக்காங்க, சேர்த்து பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கம்பி வேலி இருக்கா. அப்படியே வந்தீங்கன்னா அந்த நெட்டுக்க மரமாக நட்டுருக்கா. அது வந்து ஒரு செல்வராஜ் டெக்ஸ் கம்பெனி. இந்த சிமெண்ட்டு வால் காம்பவுண்டு இது ஒரு 2 ஏக்கர் இருக்கும். இதில் வந்து கிழங்கு போட போகிறாரு. பைக்கில் ஸ்கூட்டியில் வர்றாரு அவங்க வீட்டுக்காரர். இந்த ஷெட்டு வந்து கிறிஸ்டி ஆனந்த அனிதா கிறிஸ்டி, சிவகாசி, அப்புறம் உமா சிஸ்டர்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க பணம் கொடுத்தாங்க. அதில் ஷெட்டு போட்டு இங்கே தான் இருந்தேன். ஃப்ராக்சர் ஆகிட்டு ஒன்றும் பண்ண முடியல, போயிட்டேன். இங்கே இருக்கும்போது இந்த ரூமில் தான் ப்ரேயர் பண்ணுவோம். அது பழையபடிக்கு ப்ரேயர் ஆரம்பிச்சிருக்கு. இந்த உள்ள இருக்காங்க, அதுதான் அவங்க வீட்டுக்காரர். பைக் ஸ்கூட்டியில் உட்காந்துருக்காருல அவர். சரி சரி ஜூஸ் போடுவோம். வேப்பையில் பாம்பே மாதுளை மரம் கொண்டு வந்தேன். 2 கிலோ 1 கிலோ இங்கே வந்து ஒரு 2 ஏக்கர் வந்து வாழை போட்டிருக்காரு, செவ்வாழை. இதில் வந்து போருக்கு வந்து போட்டிருக்காங்க. ஈபி கரண்ட்டு வாங்குறதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இலவச கரண்ட்டு, இல்லாட்டி பணம் கட்டுறது. இந்த ஷெட்டை ஒட்டி இருக்கிற இடத்துல வந்து எள்ளு போடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஏன்னா ஏற்கனவே வந்தது தானே கரண்ட்டு. கரோனாவுக்கு வேலை இல்லை. இது வந்து கிச்சனாக யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பால் பண்ண இங்கே இருந்துச்சு. உள்ளே அப்போ தான் போனோம். இது வந்து கிச்சனாக யூஸ் பண்ணியிருந்தோம். சும்மா கிடக்குது. செல்வராசி கிங் ஆஃப் கிங் ஜீசஸ் மினிஸ்ட்ரியோட ஃபவுண்டர், ட்ரஸ்ட்டோட மேனேஜிங் டைரக்டர், மேனேஜிங் ட்ரஸ்டி. அவங்களுக்கு சர்ச்சு காலிங் இருக்கிறதுனால ப்ரேயர் ஆரம்பிச்சிருக்கோம்.
இந்த மெயின் ரோடுக்கு அந்த பக்கம் அடுத்த பக்கம் தான் வந்து ஒரு 3 சென்ட் இடத்துல வந்து இப்போதைக்கு ஷெட்டு போடலாம், போட்டு ப்ரேயர் ஆரம்பிக்கலான் இருக்கோம். போகிறப்ப எடுத்து போடுறேன். இங்கே வந்து மச்சாம்பாங்கில் தண்ணி இருக்குது, போர் போட்டிருக்காங்க இலவசம். அந்த தண்ணி தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு மச்சான் போகிறவங்க இலவசம் 2 தண்ணி இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் சொந்த போர் அதை மட்டும்தான் போட்டிருக்காங்க, கரண்ட்டு வாங்கலாம். இங்கே ஒரு 3 வாரமாக திரும்ப ப்ரேயர் பண்ணுறோம். இங்கே தங்கியிருந்தேன். அந்த பக்கம் இங்கே சமைக்கிற வேலை இருக்கும், ஏதோ ஜோம் பண்ணணும். ட்ரம்ஸ் வந்து மதுரையில் இருக்கிறப்போ ப்ரேயர் ஹவுஸ் வச்சுருந்தால கிங் ஆஃப் ஜீசஸ் மிஸ் ஆச்சுருந்தேன். இவங்க வந்து செல்வா வந்து அந்த பேனர்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஜீசஸ் மை ஹீரோ அப்படிங்கிற ஒரு பேனரில் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ அவங்க வந்து ஜீசஸ் கிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்டர் வந்து யூடியூப் சேனல் வந்து இது போடுறாங்க. கிட்டார் ஓகே. இதில் வந்து அந்த நெட்டுக்கு தெரியுது இல்லையா, அதில் தான் வந்து அவங்களுக்கு தரிசனம். அது வந்து 1 ஏக்கராடா, முன்னாடி 1 ஏக்கரில் வந்து ஆமாம் கொய்யா போட்டிருக்காங்க. அந்த ரோட்டு மேலே அந்த வெஹிக்கிள் போதும், அது என்ட்ரன்ஸு. வெயிலாக இருக்கும். சாயங்காலம் போகிறப்ப நான் உங்களுக்கு திரும்ப போடுறேன். அவங்களுடைய தரிசனம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஏக்கருமே அவங்க வந்து பைபிள் காலேஜுக்கு தரிசனம் இருக்குது. அந்த வாழை போட்டிருக்காங்க இல்லையா, அதுவுமே பைபிள் காலேஜுக்கு தான் தரிசனம் அவங்களுக்கு இருக்குது. பைபிள் காலேஜு, சர்ச்சு, வேறு காலிங் அவங்களுக்கு இல்லை. ஓகே, தேங்க்யூ.